ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் விஷ் ஏ ஹாப்பி நியூ இயர். ஒரு 2 வீக்ஸாகவே வீடியோ போடலை. ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, ஃபீவர், சளி ப்ராப்ளம், கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனும் இருந்தது. அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இப்போ கொஞ்சம் ஓகே. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைச்ச 1 டே கேக் ஆர்டர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 13 kg கேக்கு, ஒரு 40 பட்டர் க்ரீம் கப் கேக்கு, 20 லாவா கேக்கு, 1 kg பிளைன் கேக்கு ஆர்டர் வந்துச்சுங்க. கேக் ஆர்டர் நான் எப்படி பண்ணன்றதாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்குள்ள நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த கேக் ஆர்டர் எல்லாமே டிசம்பர் 28 டெலிவரி கொடுக்கணுங்க. இது பேஸ் எல்லாமே 27th மார்னிங் பேக் பண்ண ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு பிளான் பண்ணிட்டு 27th மார்னிங் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஃபர்ஸ்ட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கான பேட்டரை ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணி கேக் டின்னில் ஊற்றி ஒரு பேட்சாக பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேக்கான சாக்லேட் ஸ்பாஞ்சை எடுத்து ஆற வச்சாச்சு. இது கூடவே 40 பட்டர் கிரீம் கப் கேக்கும் ஆர்டர் இருந்துச்சு. அதுக்கு பேக்கரி ஸ்டைலில் பேஸ் ரெடி பண்ண சுகரு, எக்கு, ஜெல்லு ஆட் பண்ணி சுகர் நல்லா மெல்ட் ஆனதும் எக்கை 1 by 1 ஆட் பண்ணி நல்லா ரைஸ் ஆகுற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இதோட டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது மாதிரியே சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கான வீடியோவும் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. எக்கை தனித்தனியாக இது மாதிரி ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கிறதுல இது மாதிரி ஸ்லோவாக 1 by 1 ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் ரைஸ் ஆக விட்டு அதுக்கப்புறம் இன்னொரு எக் ஆட் பண்ணி ரைஸ் ஆக விடணுங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா ஆட் பண்ணும்போது தான் நமக்கு பேட்டர் வந்து நல்லா திக்கா கிடைக்கும். எக்கு நல்லா ரைஸ் ஆகி நல்லா ஃப்ளஃபியா கிடைச்சதும் இதுலேயே வெண்ணிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணி கலந்து பாருங்க. இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா ஃப்ளஃபியா கிடைச்சதும் இதுல மைதாவை 3 பேட்சா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி ஃபைனலா லோ ஸ்பீட்ல ஆயில் ஊத்தி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக்குக்கான பேட்டர் ரெடிங்க. இத ஒரே மெஷர்மெண்ட்ல எல்லா கப்லையும் ஃபில் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலயே பிளைன் கேக்குக்கான பேட்டரையும் சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே ரெடி பண்ணி எடுக்க ஒரு 3 o'clock மேலவே ஆயிடுச்சுங்க. இப்போ சாக்லேட் ஸ்பாஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. ரெடியான எல்லாத்தையும் நல்லா கூலாக விட்டு 3 லேயரா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல மெயினே இதை ஸ்லைஸ் பண்றது தாங்க. ஏன்னா கேக்கோட கிரம்ஸ் எல்லாம் கீழே விழுந்து இதை கிளீன் பண்ணி எடுக்கவே ஒரு பெரிய ஒர்க் தான். எல்லா கேக்கையுமே ஒரே டைம்ல ஸ்லைஸ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போதான் ஈஸியா ஐசிங் பண்ணலாம். அதே சமயம் குயிக்காவும் ஐசிங் பண்ணி முடிக்கலாம். கேக் அவன்ல பேக் ஆகிட்டு இருக்கிற டைமுக்குள்ளேயே இந்த ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஐசிங் பண்ண க்ரீமை பீட் பண்ணிக்கலாம். கேக்குக்கு க்ரம் கோட் முடிச்சுட்டு மெயின் கோட் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த கேப்லேயே 20 லாவா கேக்கும் ரெடி பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு. லாவா கேக்கு வீடியோ எடுக்க முடியலங்க. இந்த ஒர்க் முடிக்கவே நைட்டு 12:30 கிட்ட ஆயிடுச்சு. மேக்ஸிமம் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கப் கேக்கு ரெடி பண்ணியாச்சு. பட்டர் க்ரீம் மட்டும் ரெடி பண்ண டைம் இல்லை, மார்னிங் ரெடி பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சாச்சு. பட்டர் க்ரீம் ரெசிபியும் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க.
இப்போ சூப்பராக ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி மெயின் கோட் கொடுத்துட்டு சிம்பிள் டெக்கரேஷன் உள்ள கேக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மார்னிங் எழுந்து க்ரீம் ரெடி பண்ணி கேக்குக்கான ஃபைனல் டெக்கரேஷனும் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்குக்கான ஃபாண்டன்ட் ஒர்க்கும் கொஞ்சம் முடிக்கணும். இந்த பர்த்டே கேக் எல்லாம் 2 hours ட்ராவலில் நம்மளே கொண்டு போய் டெலிவரியும் பண்ணணுங்க. இவ்வளோ டாஸ்க் இருக்குது. இதை விட முக்கியமான டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28th மார்னிங் வந்து பவர் கட்டுன்னு வேற சொல்லிட்டாங்க. மார்னிங் எழுந்து பீட்டிங்க்கு பட்டர் க்ரீம் பீட் பண்ணி கப் கேக்கு ரோஸ் டிசைன் டெக்கரேஷன் பண்ணி சில்வர் சுகர் பால்ஸ் தூவி ஒரு ஸ்பூன் வச்சு செட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி பேக் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. ஒரு ஒர்க் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பர்த்டே கேக்குக்கான ஃபாண்டன்ட் ஒர்க்கை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபாண்டன்ட் ஒர்க் முடிச்சுட்டு பர்த்டே பேபி நேமும் ஃபாண்டன்ட்லேயே ரெடி பண்ணி எல்லா ஃபாண்டன்ட் ஒர்க்கையும் கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணியாச்சு. கோல்டு கலர் டஸ்ட் கொஞ்சம் 1 drop எவாப்ரேட்டர் 1 drop வாட்டர் மிக்ஸ் பண்ணி எல்லா ஃபாண்டன்ட்லேயும் கலர் பண்ணி ஒரு ட்ரேல வச்சு ரெடி பண்ண வச்சிடலாம். இந்த கஸ்டமர் நம்ம கேக்கை ஃபர்ஸ்ட் டைம் தாங்க ஆர்டர் பண்ணுறாங்க. வேற ஒரு பர்த்டேவில் நம்ம கேக் சாப்பிட்டு டேஸ்ட் பிடிச்சி ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்கங்க. அதையும் சூப்பராக நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாச்சு. என்னோட நேரம் பரவாயில்லைங்க, பவருமே அன்னைக்கு கட் ஆகலை. ஃபாண்டன்ல ட்ரை ஆக டைம் இல்லாததால நம்ம அவன்ல வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ கேக் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக கேக்கை ஃபினிஷ் பண்ணி பிக்சர் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. கிளம்ப ரெடி ஆயாச்சுங்க. ஃபைனலாக எல்லா கேக்கும் ஃபினிஷ் பண்ணி கார் டிக்கியில் கேக்கெல்லாம் சேஃபாக வச்சுட்டு பர்த்டே கேக் மட்டும் 2 டயரில் கேட்டிருந்தாங்க. அதை மட்டும் ஸ்டாக் பண்ணி ஃப்ரண்ட்ல வச்சுட்டு கிளம்பியாச்சு. 2 hours டிராவல்ன்றதை விட நம்ம கஸ்டமர் அவங்க ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு நம்ம ரெடி பண்ண கேக் வேணும்னு சொல்றதுல எவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அவங்க நினைச்சா நியர்பைல எவ்வளவோ கேக் ஷாப் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு எங்க கிட்ட கேக் ஆர்டர் பண்றது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சுங்க. மணி ஏர்ன் பண்றதை விட யாருக்கோ கொடுக்குற அமௌண்ட் அண்ட் ஆர்டரை நமக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்கல்ல, அதுவே நமக்கான அடையாளமா நான் ஃபீல் பண்றேங்க. ஃபைனலா கஸ்டமர் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பர்த்டே வீட்டில் போயிட்டு ஃபாண்டன்ட் ஒர்க் எல்லாமே கேக்கில் ஃபிக்ஸ் பண்ணி டாப்ல ஒரு க்ரௌனும் ஹாப்பி பர்த்டே டாப்பரும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலா பர்த்டே கேக் இப்படி தாங்க இருந்துச்சு. முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே பேபிக்கு 8 kg கேக் ஆர்டர் இருந்ததுங்க. மீதி எல்லாமே போகிற டைம்லயே டெலிவரி முடிச்சாச்சு. இந்த பர்த்டே கேக் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.